ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சின்ன வெங்காயம் இதை வதக்கி மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே நம்ம கருவேப்பிலை மஞ்சள் தூள் லைட்டாக நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஆட் பண்ணி அந்த புளி கரைசல்லையே உப்பு போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வெந்தயத்தூள் மேலே 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை அதுக்குள்ளே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு மேலே போட்டு நல்லா பிசைஞ்சு மீன் பீஸை நடுவில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்மணிஸ். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பா.